ஒரு அரசு பள்ளியின் வாசலில் தினமும் அதிகாலையில் ஒரு புதிய ஜோடி பள்ளி காலணிகள் வைக்கப்பட்டிருக்கும். முதல் நாள் அதை பார்த்த காவலாளி, யாரோ தவறுதலாக வைத்திருக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் மறுநாளும் அதே இடத்தில் இன்னொரு புதிய ஜோடி காலணிகள் இருந்தன. இப்படியே பல நாட்கள் தொடர்ந்து நடந்ததால் அதை யார் வைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள காவலாளி ஒருநாள் அதிகாலையிலேயே மறைந்து காத்திருந்தார். அப்போது சுமார் 35 வயதான ஒருவர் அமைதியாக வந்து ஒரு புதிய ஜோடி பள்ளி காலணிகளை பள்ளி வாசலில் வைத்துவிட்டு செல்ல முயன்றார். காவலாளி அவரை அழைத்து, தம்பி, தினமும் இப்படி காலணிகளை வைக்கிறீங்களே, யாருக்காக என்று கேட்டார். அந்த மனிதர் பள்ளி கட்டிடத்தை பார்த்துக் கொண்டே மெதுவாக சொன்னார், பல வருடங்களுக்கு முன்னாடி இதே பள்ளியில்தான் என் மகன் படிச்சான். அப்போது அவனுக்கு நல்ல பள்ளி காலணி வாங்கித் தரக்கூட என்கிட்ட பணம் இல்லை. அவன் பழைய காலணியோட பள்ளிக்கு போவான். அந்த நாட்களை என்னால மறக்க முடியல. பிறகு அவர் தொடர்ந்து சொன்னார், இப்போ என் நிலைமை கொஞ்சம் மாறியிருக்கு. அதனால என் மகனுக்கு வாங்க முடியாத அந்த புதிய காலணிகளை இங்கே படிக்கிற வேற குழந்தைகளுக்காவது வாங்கிக் கொடுக்கணும்னு நினைச்சேன். காவலாளி அமைதியாக அவரை பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த மனிதர் தினமும் வைக்கும் ஒரு ஜோடி காலணிகள் வெறும் காலணிகள் இல்லை. ஒரு காலத்தில் தன் மகனுக்காக நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசையை இன்று வேறொரு குழந்தைக்காக நிறைவேற்றும் அன்பு. சில வருடங்களுக்கு முன்பு நம்மால் செய்ய முடியாத ஒரு நல்ல விஷயம் இன்று நம்மால் வேறொருவருக்காக செய்ய முடியும். அதுதான் வாழ்க்கையின் அழகு. நமக்கு கிடைக்காததை நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக அதே வாய்ப்பை இன்னொருவருக்கு கொடுக்க முடிந்தால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறெதுவும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? அந்த எண்ணத்தை கருத்துப் பகுதியில் பகிருங்கள்.